2 நாள் பாரிஸில் இருந்தோம். ஒரு நாள் ஈஃபில் டவர் பார்த்துட்டு, அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு, அடுத்த நாள் பாரிஸ்க்கு வெர்சலைஸ் பேலஸும், வெர்சலைஸ் கார்டனும் பார்க்குறதுக்கு எங்கள் கைடு கூட்டிகிட்டு போனார். இதுதான் வெர்சலைஸ் கார்டன். அங்கேயே ஒரு பேலஸ் இருக்குது. இது லூயிஸ் 14 அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து இதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு மால் போய் அதுக்கு அண்டர் கிரவுண்ட் போய் மாலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே இது இருக்குது. அது எப்படி கட்டியிருக்கிறாங்க எப்படின்னே எனக்கு புரியல. மலையை இது பண்ணியிருக்கிறாங்களா அந்த காலத்தில். கீழே வந்து ரோடு இருக்குது. அதை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த வெர்சலைஸ் கார்டனுங்கிறது பெரிய ஏரியா. அதுக்கு வந்து ட்ரெயினில் தான் போகணும். நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். எல்லோரும் எங்கள் குரூப் எல்லாம் ட்ரெயினில் பணம் கட்டிட்டு போனோம்னா அவன் ட்ரெயினில் அங்கங்கே நிறுத்தி அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெயின் வந்து ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே அந்த கார்டனை சுற்றிக்கிட்டே வருது. இது என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இந்த வெர்சலைஸ் கார்டனும் வெர்சலைஸ் பேலஸ் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு இதில் 25 மினிட்ஸ் வந்து நாங்கள் இந்த ட்ரெயினில் போனதுனால ஆக்சுவலாக வெர்சலைஸ் கார்டன் வந்து சும்மா முன்னால் இருந்து பார்த்துட்டு எல்லோரும் பேலஸ் போய் பார்ப்பாங்களாம். நாங்கள் கார்டனை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெர்சலைஸ் பேலஸ் உள்ளே போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னோட வந்த எங்கள் அண்ணன் பேத்திக்கு, ஐயோ கார்டன் பார்க்கலையேன்னு. வேறு வழி இல்லை, அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் கார்டன் வந்து இவ்வளோ தான் சூப்பராக இருந்துச்சுன்னு இல்லைங்க. அதில் வந்து ஜியாமெட்ரிக்கல் பேசிஸில் அந்த கார்டனை உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாமே கட்டிங் பண்ணி நடுவில் சிலையெல்லாம் வச்சு அதை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை எல்லோரும் பார்க்கணும் ஒரு தடவை. அந்த வெர்சலைஸ் கார்டனுங்கிறது வந்து பாரிஸ் போகிறவங்க கண்டிப்பாக அதை பார்க்காம வரமாட்டாங்க. அந்த கார்டனை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலனா கூட கொஞ்சம் சுற்றி பார்ப்பாங்க. அது போயிட்டு மத்தியானம் வந்து எங்களை வந்து ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போனார். சென்ட் பண்ணுற இடத்துக்கு. அப்படியே ஃப்ரெஞ்ச் சென்ட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. அதை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணி ஒவ்வொரு பாட்டிலையும் திறந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பில் மோந்து கொடுத்தாரு. அது அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பு இன்னமும் வச்சுருக்கிறேன். இன்னமும் வாசனையாக இருக்குது. அவ்வளோ அழகாக ஃப்ராக்ரன்ஸு. அதை வாங்க சொன்னாங்க. எல்லோரும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமே அந்த கார்டன் பாருங்கள், அங்கே வெளியிருந்து மேலே ஒரு இதிலேருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பாரிஸில் மேலே மொட்டை மாடியில் மாதிரி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த வெர்சலைஸ் கார்டன் எல்லாமே தெரியும் போல் இருக்குது. இது வந்து மைக்கேல் ஆஞ்சலோ பெயிண்டிங்கு அங்கே இருந்துச்சு அந்த வெர்சலைஸ் பேலஸ் என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரமிடு கட்டி வச்சுருக்குறாங்க. அது கட்டிகிட்ருக்குறாங்க இப்போ தான். வெர்சலைஸ் கார்டனில் வந்து என்னென்னா வேர்ல்டு வண்டர்லாம் வரணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து இந்த பிரமிட் கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து ஜெயிண்ட் வீல் மாதிரி, அதாவது லண்டன் ஐ மாதிரி ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டுருக்குது. இதுதான் பேலஸ். இதை வந்து நாங்கள் வெளியிருந்து தான் பார்த்தோம் ஒழிய உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். இதுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போகணும், கார்டனுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். நாங்கள் கார்டனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் போனோமே ஒழிய பேலஸ் பார்க்குறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க அதுக்குள்ளே வரணும்னு சொன்னதுனால பேலஸ் வேணான்ட்டாங்க எல்லோரும். உள்ளே போனால் அது பெரிய இது மாதிரி இருக்கும், அவ்வளோவும் பார்க்க முடியாது. இதுதான் சொன்னேன் பாருங்கள். கார்டன்லாம் எவ்வளோ கட் பண்ணிவிட்டு அழகாக வச்சு அதில் இது இருக்காங்க. இது வந்தியத்தேவன் சிலை மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த ராஜா அது வந்து லூயிஸ் 14 அந்த ராஜாவோட சிலை அது அங்கே வச்சுருக்காங்க. அதுதான் அந்த வெர்சலைஸ் பேலஸோட கோல்டன் இது. இங்கே பாருங்கள், ஒரு பூ பாருங்கள், கையளவுக்கு இருக்குது. நாங்கள் லஞ்சு சாப்பிட போன இடத்துல மத்தியானம் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்துச்சு, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த கார்டன் இருக்கிற பேலஸும் அந்த கார்டனும் இருக்கிற ஏரியா. இந்த இடத்துல இருந்து தான் எங்களை டூர் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. போயிட்டு 45 மினிட்ஸில் இதே இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு இந்த பேலஸ் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு குறை தான், இருந்தாலும் பரவாயில்ல. கார்டன் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இடம், ஒரு பெரிய இது மாதிரி. அந்த கார்டனில் பாருங்கள், அந்த ஒரு ஃபவுண்டென்னு, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் லைனில் எல்லாமே அப்படியே அரேஞ்சு மாதிரி இருக்குது. செடிங்க கொடிங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து வெர்சலைஸ் கார்டனோட யூனிக் இது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் வந்து ஒரு பாண்டு. இதெல்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது, மேலேருந்து பார்க்குறோம். பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். உள்ளே எல்லாம் அலௌடு கிடையாது, சும்மா அங்கேருந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா அதெல்லாம் போனால் இதாகிடுங்க இல்லைங்களா. அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நான் எப்படி எடுத்துருக்குறேன் பாருங்கள். அதை சுற்றி வந்து எடுக்கலாம்.
நடந்து வந்து அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே வச்சுருக்குறாங்க. அதை வந்து சுற்றி சுற்றி வந்து எடுத்துடலாம். இதை மட்டும்தான் என்ட்ரன்ஸை மட்டும் பார்த்துட்டு பேலஸ் பார்க்க போயிடுவாங்க. நாங்கள் வந்து கார்டன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ட்ரைவுக்கு போயிட்டோம். அது எல்லோரும் ட்ரெயினில் போகலான்னு சொன்னோன்னே எங்களுக்கு டக்குன்னு அப்பையும் சொன்னால் எங்கள் அண்ணன் பேத்தி இது பார்க்கலாம், பேலஸ் பார்த்துட்டு அப்புறமே இது போகலாம், அவங்க வேணால் போட்டுனா. இல்லை எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே வந்து சிலைங்கள்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அங்கங்கே சிலைங்க, நேக்கட் சிலைகள் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து நாங்கள் ட்ரெயினில் போகிறப்ப அப்படியே எடுத்தது. அந்த கார்டன் வந்து எவ்வளோ பெரிய கார்டன்னா அவ்வளோ பெரிய கார்டன். இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வெர்சலைஸ் கார்டன்லாம் ஃபுல்லாலாம் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. நாங்கள் ஆனால் ஃபுல்லாக பார்த்தோன்னு சொல்லலாம். பேலஸ் பார்க்கலையோ ஒழிய கார்டன் வந்து ஃபுல்லாக உள்ளே ஏறி அங்கே வேறு பாட்டும் கூத்தும் எங்களோட வரவங்க எப்பயுமே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்தோம். அப்புறமே வந்து அங்கங்கே கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோடனே அங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் இறங்கி போகலாம். நாங்களாம் இறங்கலாம் இல்லை, அப்படியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தோம் ட்ரெயினில். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ட்ரெயினை எடுத்துடுவாங்க. அது மாதிரி தான் ட்ரெயின் எடுத்துகிட்டு பாருங்கள், ட்ரெயினில் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அதை பார்த்தோம். இது வந்து அண்டர் கிரவுண்டு. இங்கே தான் எங்கள் பஸ்ஸை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு மாலுக்கு கீழே இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், இது அந்த வெர்சலைஸ் கார்டனில் வந்து எல்லோரும் சைக்கிள் வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு சைக்கிளையே சுற்றி பார்க்கலாம். அது மாதிரி சைக்கிளில் அப்புறம் அங்கே ஒரு வண்டி இருக்குது பார்த்துங்க, சின்ன ஜீப் மாதிரி. அது வந்து நம்மளுக்கே கொடுத்துடுவாங்க. நம்மளே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஃபுல் கார்டனையும் பார்க்கலாம். அப்படியும் எங்கள் குரூப்பில் ஒரு 4 பேர் வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் ஏன்னா அதெல்லாம் 4-5 வண்டி போகிறப்ப நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் பண்ணல. நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே போய்க்கலான்னு சொல்லி பாருங்கள். இதுதான் எங்களோட வந்தவங்க 4 பேர் இதில் தான் போனாங்க. அது போயிட்டு அப்படியே ஃபுல் கார்டனையும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம எங்கே வேணாலும் நிறுத்தலாம். அதுக்கு வந்து டைம் லிமிட் இருக்குது. இத்தனை ஹவருக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பேலஸ். அந்த பேலஸ்குள்ளே போயிருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. என் பொண்ணு கூட, பெரிய பொண்ணு கூட சொன்னா, அம்மா கார்டனை போய் இப்படி சுற்றி பார்த்து இது வந்தியத்தேவன் சிலை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கார்டனை போய் இவ்வளோ சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, இருந்தாலும் கார்டன் பார்க்குறதும் ஒரு பெரிய இது தானே. இது வந்து பாரிஸோட சட்டமன்றம் மாதிரி அது வந்து காமிச்சாங்க. நாங்கள் பஸ்ஸில் போகிறப்போ இதில் வந்து நாங்கள் பஸ் ஏறிட்டு வந்தோம். அப்புறம் நடுவில் வந்துட்டு அந்த கார்டன் ஃபோட்டோஸும் வரும். ஏன்னா நான் மாற்றி கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி வருது. இது வந்து ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸு. இதில் வந்து இந்த பில்லர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்டுனாங்க, பாரிஸ் மான்யூமெண்ட்டு. இது வந்து ஒரு ஃபவுண்டைன், அது அந்த ஃபவுண்டைனும் ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த பர்ஃப்யூம் இருக்கிற இடம், கடை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பர்ஃப்யூமுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருந்தது எல்லாம். அவங்க வந்து அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க யாரையும் யூடியூப்லாம் வரக்கூடாது, நல்லா கேமராலாம் கேர்ஃபுல்லாக எடுக்கணுன்றதுனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமே இது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இடம் வந்துவிட்டோம். வெளியே வந்துட்டு நாங்கள் அங்கே சுற்றி பார்த்தோம், பாரிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நடக்க வச்சார். அந்த இதுக்கெல்லாம் போனோம் இல்லைங்களா, அந்த பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரிக்கு போனப்போ அங்கே இது பண்ணாங்க. இந்த பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி போகாமல் எங்களை வெர்சலைஸ் பேலஸே பார்க்க விட்டுருந்தா கூட பரவாயில்லன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தோம். இது ஒரு மாலு. அந்த மாலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அந்த வெர்சலைஸ் கார்டன் பார்க்கலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அதில் வந்து மிரர் இருக்குமா, அது மிரர் மாதிரி ஒரு ரூம் இருக்குமா, அதெல்லாம் வந்து நான் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் பார்க்கல. அது போயிருந்தோன்னா அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கலாம். எல்லாமே அலௌடு தான் ஃபோட்டோலாம். இது வந்து வெர்சலைஸ் கார்டன்லேயே இருக்கிற ஒரு மான்யூமெண்ட் தான். இந்த ஜெயிண்ட் வீல் மாதிரி பாருங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து லண்டன் ஐ மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை பார்த்தோம். ரொம்ப நேரம் இருந்தோம் அங்கே அந்த இதில் வெர்சலைஸ் கார்டனில். ஒரு 45 மினிட்ஸும் ஒரு கொடுத்தாங்க. அதுலேயே நாங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த கார்டனில் நான் ஒரு டான்ஸ் வேறு போட்டேன். ஏன்னா அந்த கார்டன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதனால எனக்கு வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதில் வந்து நடுவில் சிலைங்கள்லாம் இருந்துச்சு அந்த கார்டனை. இது மாதிரி உள்ளே போயிட்டு வரலாம். இந்த சினிமாலெலாம் போவாங்களே, இந்த பக்கம் போனால் அந்த ஊட்டி வரை உறவுகளை கூட அப்படி போவாங்க ஒரு பாட்டில், அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் இதில் ஒரு டான்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸும் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்.
அது ஒரு டான்ஸ் போட்டு அந்த சிலைக்கு முன்னால் ஆடி அதை அப்படியே அந்த கார்டன் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இதுவும் ஆடினேன். அதுக்கு ஒரு பாட்டும் போட்டு ஷார்ட்ஸில் முதலையே போட்டேன். அதெல்லாம் வந்து அங்கே இருந்தப்பயே அந்த டூரில் இருந்தப்பயே ஜூலை 18 தான் டூர் கிளம்புனோம். ஜூலை ஆகஸ்ட் 2, 3 தான் வந்தோம். அதுக்குள்ளே நான் வந்து அதெல்லாம் ஷார்ட்ஸெல்லாம் வந்து அப்பப்பயே போட்டுட்டேன். பட் இதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணி போடுறது வந்து இப்போ நிதானமாக ஒன்றா எடிட் பண்ணி இப்போ உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன். இது எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஈஃபில் டவர் தான் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க கடைங்களெல்லாம். அப்படியே வாங்கிக்கலான்னு நானும் ஈஃபில் டவர் வச்சுருக்கிற மாதிரி நான் வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி இல்லைன்னா கீ செயின் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டாச்சூஸு. இதெல்லாம் கூட விலைக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த கார்டனில் இருந்தது தான். அந்த கார்டனில் இருந்ததை இங்கே ஒரு கடையில் வச்சுருக்காங்க. மோனாலிசா பெயிண்டிங் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கடை இருக்குது, பெரிய கடை அந்த மாலில். பாருங்கள், இதுதான் வந்து வெர்சலைஸ் கார்டனும் அந்த பேலஸும் இருக்கிற மாடல். அது வந்து அந்த மாலில் வச்சுருக்காங்க. இந்த மாலில் இருந்து வெளியே போனால் தான் அந்த வெர்சலைஸ் கார்டன் வருது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கீழே அண்டர் கிரவுண்டு, அதுக்கு மேலே மால்லேருந்து வெளியே இதுதான் அண்டர் கிரவுண்டு பார்க்கிங். இங்கே தான் இதுதான் எங்கள் பஸ்ஸு, ஸ்டார் டூர் பஸ்ஸு. இதிலேருந்து போயிட்டு அங்கே போயிட்டு மேலே போனால் இது இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்துலேயே எப்படி அவங்க பிளான் பண்ணி கட்டினாங்க, இல்லை இது இப்போ டெவலப் ஆகிடுச்சா? இது வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். எவ்வளோ பெரிய டிவி பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ராஜா சொன்னாங்க, அந்த ராஜாங்களோட சிலைங்க. இது வெளியே வந்துட்டு அப்படியே இது அவுட்டரில் போயிட்டே இருக்கிறோம். நான் மத்தியானம் லன்ச் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு லஞ்செல்லாம். அவ்வளவும் வந்து அதுவும் சவுத் இண்டியன் இதுவே பஃபேவே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த சென்ட் ஃபேக்ட்ரிக்கு போனோம். சென்ட் ஃபேக்ட்ரியில் போயிட்டு அதை சென்ட் ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து குதிரை வளர்த்துறாங்க. குதிரை லாயம் மாதிரி வச்சு அது வளர்த்துறாங்க. தேங்க்யூ.